ஆடி இன்னைக்கு ஒன்று ஆகி போச்சு. அதனால இப்போ என்னன்னாக்கும் புது பொண்ணு புது மாப்பிள்ளையெல்லாம் ஆடிக்கு போயிடுவாங்க. நம்மலாம் பழைய பொண்ணு, நம்ம வீடு வாசலை க்ளீன் பண்ணி துடைக்கிறது தான் நம்ம வேலை. ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு உயர்ந்த நாள். அதனால செவ்வாய் வெள்ளியெல்லாம் நீ கோயிலுக்கு போகிற வேலை தான் நடக்குது. அம்மன் வந்து ரொம்ப இந்த மாதம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம். எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டுவாங்க. புது பொண்ணு புது மாப்பிள்ளையும் கோயிலுக்கு போயிட்டுவாங்க. நாளைக்கு ஆடி வெள்ளி. நான் எப்போதுமே வந்து கூழ் காய்ச்சி எங்கள் ஊர் கோட்டை மாரியம்மனுக்கு கொண்டு போய் படைப்பேன். இந்த வருஷம் வந்து கோட்டை மாரியம்மன் கோயிலில் கட்டடத்தை பிரித்து கோயில் கட்டிட்டு இருக்காங்க, பெரிய கோயிலா. அதனால இந்த வருஷம் வந்து காய்ச்ச முடியுமா என்னன்னு தெரியல. இல்லைன்னா வேற எங்கேயாவது வேற அம்மன் கோயிலில் காய்ச்சி படைக்கணும். நீங்க எல்லாருமே அம்மன் கோயிலுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுவீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஹெவி வேலைங்க. சாமி செருப்பு, சாமி விளக்கு எல்லாம் ஊற வச்சிருக்கேன். ஊரா துடைக்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதில் தைக்கிற வேலை வேற இருக்கு, கடைக்கு வேற போகணும். மணி இப்பவே மணி 3 மணி ஆயிடுச்சுங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக ஒற்றை எடுத்து வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி ஜன்னல் கிண்ணல் கதவு அவ்வளவும் தொடச்சிட்டு வீடு வாசலை சுத்தம் பண்ணி அடுப்பு கிச்சனில் போய் அடுப்பு மேடை எல்லாம் தொடச்சி அடுப்பை தொடச்சி இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. இது இல்லாமல் சாமி செல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சாமி செல்ஃபை பூரா தொடச்சி விளக்கு நான் குட்டி குட்டி சாமியாக வச்சுருப்பேன் பித்தளையில். அந்த சாமியெல்லாம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை பூரா விளக்கணும். இப்போ இதை தொடச்சி முடிக்கவே மணி 3:30 ஆயிரும். நீ அதை விளக்கி எடுக்க எப்படி 4 மணி ஆயிரும். ஆனதுக்கப்புறம் இன்னி நான் மதிய சாப்பாடு சாப்பிட்லங்க. தொடச்சிட்டு தான் சாப்பிடணும் குளிச்சுட்டு. அதனால இன்னைக்கு ஃபுல்லாக வேலை எனக்கு. இன்னைக்கு வீடியோவும் என்னால் போட முடியல இந்த வேலை இருக்கிறதுனால. எப்போதுமே வந்து வீடு துடைக்கும் போது பச்சை கற்பூரம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா வீடு நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். எப்பயும் நம்ம துடைக்கிற லிக்விட் ஊற்றி ஃபஸ்ட்டு துடைச்சிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை பச்சை கற்பூரம் மஞ்சள் போட்டு ஒரு தொடச்சிட்டிங்கன்னா அப்படியே வீடே கமகமன்னு வாசமாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாமிக்குமே வந்து நம்ம அந்த மாதிரி கமகமன்னு வாசமாக இருக்கணும். சாமியே நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கங்கிறது சொல்லுவாங்க. நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எது எப்படி இருந்தாலும் வீடு நீட்டாக இருக்கணுங்க. அதுதான் மெயின். வீட்டை நீட்டாக வச்சுக்குவேன். சுத்தம் தான் சோறு போடணும் இல்லைங்களா. அதனால எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வீட்டை நீட்டாக வச்சே பழக்கம். எல்லாமே சுத்தமாக இருக்கும்னு எனக்கு. என் பொண்ணு கூட திட்டிக்கிட்டே இருப்பா. என் பொண்ணு பாத்திரம் கழுவுவா, திருப்பி நான் ஒரு தடவை கழுவுவேன். ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக கழுவிட்டு அந்த சிங்கெல்லாம் நீட்டாக கழுவிடும். நம்ம பாத்திரம் வளர்க்குற சிங்கை நல்லா கழுவணும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டாக இருக்கட்டும், என் பொண்ணாக இருக்கட்டும், பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு சிங்கை கழுவவே மாட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தோணும் தெரியுமா? பாத்திரத்தை கழுவுறவங்க சிங்கு கழுவு, அப்போ நம்ம சிங்கை கழுவுறவங்க நம்ம பாத்திரம் கழுவிக்க மாட்டோமா? அதனால நானே அவங்களெல்லாம் எந்த வேலையும் வாங்காம நானே கழுவிட்டு சிங்கை நீட்டாக கழுவிடணும் எனக்கு. ஏன்னா அன்னாடு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா, நீட்டாக வச்சுக்கணும். அதனால என் பொண்ணு என்னை திட்டுவா, நீ உனக்கு 2 தடவை கழுவணும், அதுக்கு நீயே கழுவிட்டு போ, நான் கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள்.
பொண்ணை திட்டலாம், வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை திட்ட முடியாதுல்ல. அதனால என்ன சொல்லிடுவேன் அவங்ககிட்ட எல்லாம், நீங்கள் பாத்திரம் கழுவேனா நான் கழுவிக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றது. ஏன்னா அந்த மாதிரி சுத்தமாக எனக்கு இருக்கணும். நானும் அடுத்தவங்க வீட்டுக்கு போனாலும் அது மாதிரி தாங்க, பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டு சிங்கை நீட்டாக கழுவிடுவேங்க. எனக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி செஞ்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி எத்தனை பேர் உங்கள் வீட்டில எல்லாம் நடந்துருக்கா என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஒரு ஹால் துடைக்கவே 1/4 மணி நேரம் ஆகுது. நான் என்ன செய்யறேன்? ஹால் துடைக்க 1/4 மணி நேரம் ஆகுது. நான் ஃபுல்லாக நல்லா நீட்டாக துடைக்கணும் இல்லையா? ஒரு தடவைக்கு 2 தடவை துடைப்பேன். அதனால எங்கள் வீட்டில் அவங்க வரவங்களாட்டி நான் தொடச்சிடணும். அவங்க வரும்போது நான் தொடச்சேன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அப்படி எனக்கு இப்போதான் துடைக்க நேரம் இருக்கு, ஆச்சா போச்சான்னு பயங்கர சவுண்ட் போடுவாங்க. ஆம்பளைங்களுக்கு என்னங்க, காலையில போயிட்டு வேலைக்கு போயிட்டு முடியாந்துருவாங்க. பொம்பளைங்களுக்கு தாங்க நம்ம வீட்டையும் பார்த்து வேலையும் பார்த்து எவ்வளோ வேலை நமக்கு இருக்கு. அது ஏங்க இந்த ஆம்பளைங்களுக்குலாம் தெரியவே மாட்டேங்குது. நீட்டா துடைக்கணும், செய்யணும். நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நீ துடைக்கவே வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வரவங்களாட்டி நான் எல்லா வேலையும் முடிச்சிடணும். இப்போ அவங்க இல்லை, வேற விஷயம். அவங்க ஈவினிங் தான் வருவாங்க. அதனால சீக்கிரமா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போக முடியுமான்னு தெரியல. மணியே 3 ஆகி போச்சு. ஹெல்ப்பெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரு காலையில் முடிச்சு ஒரு எனக்கு என்ன தொந்தரவு பண்ணாமல் ஒரு சூப்பர் டீ போட்டு கொடுப்பாரு. அந்த ஒரு வேலை தான் அந்த மனுஷன் எனக்கு செய்வார். மற்றபடி எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. நான் எதுவும் பார்க்க மாட்டேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால நான் எதிர்பார்க்க மாட்டேன். நானே எல்லா வேலையும் செஞ்சுக்குவேன். இந்த மாதிரிலாம் யார் யார் வீட்டில் நடக்குதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? நமக்கு நல்ல நாள் பெரிய நாள் வந்தாலே வேலை தாங்க அதிகம். எப்பயும் நம்ம வீடு செவ்வாய் வெள்ளிக்கு முன்னாடி வீடு கூட்டி துடைப்போம். இந்த நல்ல நாள் பெரிய நாள் வந்தால் சாமி செலுத்து எல்லாத்தையும் துடைச்சி நம்ம வேலை பார்க்குறது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். அது வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அப்படியே வேலையும் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. நம்ம அப்படியா? நம்ம என்ன செய்வோம்? நம்ம வீட்டு வேலையும் பார்த்து கடைக்கும் போய் தைக்கிற வேலையும் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. சரி, இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.